கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 21வது வசனத்திலே மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்களுடைய குடும்பங்களை அழைக்கும்படி செய்தார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு தேவன் கனம் பண்ணுகிறார், அவர்களை மேன்மைப்படுத்துகிறார், அவர்களை பாதுகாக்கிறார், அல்லது அவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் என்பதற்கு இந்த மருத்துவச்சிகளும் ஒரு நமக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை நமக்கு வருவிக்கும். ஆனால் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது தேவன் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த பகுதியில நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பயப்படுகிற யாராய் இருந்தாலும் சரி, தேவன் அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். உதாரணமாக இதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் கூடியிருக்கிற ஜனங்களுக்கு அவர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னதான மிக முக்கியமான ஒரு வார்த்தை 34, 35வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து, யாராயிருந்தாலும் சரி, எந்த ஜாதியானாலும் சரி, எந்த ஜனமா இருந்தாலும் சரி, நாம் அவருக்கு பயந்திருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனால என்ன வருகிறது என்று சொன்னால், யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷர்களாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை வித்தியாசமே இல்லை. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவனை தாழ்த்தி, ஒருவனை உயர்த்தி, ஒருவனை கனம் பண்ணி, ஒருவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. அவர் மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் தேவன் பார்க்கவே மாட்டார். இன்றைக்கு அதுக்கு உதாரணம் என்ன சொன்னால், இன்றைக்கு கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ அவர்களை தேடி ஆண்டவர் நிச்சயமாய் வருவார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தேவன் இன்றைக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். பிரசங்கின் புத்தகம் கடைசி அதிகாரத்திலே ஒரு வசனம் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். பிரசங்கின் புத்தகம் கடைசி அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அதிலே 13வது வசனத்தை வாசிப்போம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்னவென்று சொன்னால், நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும், தேவனுக்கு பயப்படணும். காரியம் என்னவென்று காரியத்தின் கடைத்தொகை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒரு வருகைக்கான அடையாளங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல் தேசம், அமெரிக்கா தேசம், ஈரான் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற போர், ரஷ்யா உக்ரைன் நடந்து கொண்டிருக்கிறதான போர், அநேக படிச்சவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இது ஒருவேளை 3ஆம் உலக போருக்கு வழி வகுக்குமா என்று சொல்லி நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஆகவேதான் காரியத்தின் கடைத்தொகையை நாம் பார்க்கும்போது நாம் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும், தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மிக பிரதானமான காரியங்கள் என்னவென்று சொன்னால், நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். இது நம்மேல் விழுந்த ஒரு கடமை, எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமை. ஆகவே ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, எப்போதும் கர்த்தரோடு கூட இருங்க. ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழும் போது, கர்த்தருக்கு பயப்படும் போது நாம் என்ன செய்வோம்? கீழ்ப்படிய முடியும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி கீழ்ப்படியாமல் போனால், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி பைபிள் வாசிக்காமல் போனால், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி ஜெபம் பண்ணாமல் போனால், கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நன்மையை நாம செய்யணும், பிறருக்கு எந்த தீமையை நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆகவேதான்
இந்த யாத்திராகம் புத்தகத்திலே அருமையான ஒரு வேத வசனம் 1ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படும் போது நமக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல. நாம் தேவனுக்கு பயந்து வாழும் போது தேவன் நம்மளை கைவிடுவாரா? தேவன் நம்மளை மறந்துடுவாரா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பங்களை வளரும்படி, பெருகும்படி, தடைக்கும்படி கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் இந்த 15வது வசனத்தில், அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் வேறுடைய எபிரிய மருத்துவச்சிகளோடு கூட பேசி, நீங்கள் எபிரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளைகளை ஆனால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு கூட இருக்கட்டும். பாருங்க, சாத்தானுடைய தந்திரம் என்னவென்று சொன்னால், அந்த எகிப்தின் ராஜா ஒரு சூழ்ச்சி செய்கிறார். என்ன சூழ்ச்சின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பேர் தான் எகிப்துக்கு போனாங்க. எகிப்துக்கு போகும்போது வெறும் 70 பேர் தான். ஆனா அந்த 70 பேர் அப்படி இல்லை. இப்ப என்ன ஆச்சுன்னா, லட்சங்களாக பெருகிட்டாங்க. லட்சங்களாக பெருகிட்டாங்க. என்னடா இது? இவங்களை கட்டுக்கடங்காத ஒரு பெருக்கம், இனம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வளர்ச்சி இவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஆகவே நாம் என்ன செய்யணும்? பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ஆண் பிள்ளைகளை கொன்று போடும்படி அந்த பிரசவம் பார்க்கிறதான அந்த மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டு, நீங்கள் போய் அந்த ஆண் பிள்ளைகளை பிறக்கும் போது கொன்றுங்க, பிறக்கும் போது கொன்றணும், ஆண் பிள்ளைகளை பார்த்த உடனே நீங்க கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி செய்கிறான். இதே சம்பவம் தான் அந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துடைய நட்சத்திரத்தை, பிறக்கிற நட்சத்திரத்தை கண்டு அங்க அரண்மனைக்கு போயிட்ட பிறகு அந்த அரண்மனையில் ஏறோது என்ன சூழ்ச்சி செய்தான்னா, 2 வயசுக்குள்ள இருக்கிற ஆண் குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும்? கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அந்த 2 வயசுக்குள்ள ஆண் பிள்ளைகளை கொன்று போடும்படி அன்றைக்கு கட்டளையிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சாத்தானுடைய இன்றைக்கு ஒரு 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 ஃபோக்கஸ் அவன் எங்க பண்றான் அப்படின்னு சொன்னா, ஆண் பிள்ளைகள் மேல அவன் ஃபோக்கஸ் பண்றான். ஆண் பிள்ளைகள் என்ன செய்யணும்? கொன்று போட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ராஜாவுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. இந்த மருத்துவச்சிகள் அவங்களுடைய ஒரு மருத்துவத்தை பார்க்கிறாங்க. ஒரு சேவை, அரசாங்கத்துல வேலை செய்யறாங்க. இன்னைக்கு எகிப்தில நல்ல ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க டியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவம் பார்க்கறது. காயப்பட்டிருந்தா, அடிபட்டிருந்தா, பிரசவம் செய்யணும்னா இன்றைக்கு யாரு எப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவத்தில் ரீதியில இருக்கக்கூடியதான சிப்பிரால் பூவால் இந்த 2 பேர் அங்க மருத்துவத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ராஜா அவர்களை அழைத்து என்ன சொல்றாங்கன்னா, எபிரிய ஸ்திரீகிட்ட நீங்க போங்க, அந்த எபிரியர்கள் இருக்கிற அந்த இடத்திற்கு நீங்க போய் என்ன செய்யணும்னா, அந்த பிரசவம் பார்க்கும் போது, மனையில் உட்கார்க்கும் போது, குழந்தை ஆண் பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளைகளை கொன்று போடுங்க. இதுதான் கட்டளை, இதுதான் கட்டளை. இந்த ராஜா இஸ்ரவேல், அதாவது எபிரிய ஸ்திரீகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் சூழ்ச்சி செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதை யாரை பயன்படுத்துறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்தின் பிள்ளைகளை அவன் பயன்படுத்தல, எபிரிய ஸ்திரீகளை கொல்லுவதற்கு எபிரிய பெண்களையே பயன்படுத்துறான். அல்லேலூயா. உங்களே நமக்கு கெடுதல் பண்றதுக்கு வேற யாரும் புதுசா வரமாட்டாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களே சாத்தான் திருப்புறான். நீங்க நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகளை, தந்திரங்களை நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், அல்லது நம்முடைய சகோதர சகோதரிகள், அல்லது நம்முடைய உறவுகள், நமக்கு நெருக்கமானவர்கள், அல்லது நம்முடைய இனம், அல்லது நம்முடைய ஜனம், இப்படி நம்மோடு கூட இருக்கிற ஜனங்களையே நம்மை கால வரும்படியாக, நமக்கு விரோதமாய் எழும்பும்படியாக அவன் திருப்பி விடுகிறான். இதை நன்கு அறிந்தவர்கள் யார் தெரியுமா? எபிரிய ஸ்திரீகள். எபிரிய ஸ்திரீகளுக்கு தெரியும். ஏன்னா அவர்களும் எபிரிய மருத்துவச்சர்கள் தானே, அப்படிதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எபிரியனாகிய ஆபிரகாமை அவர்கள் நன்று அறிந்திருக்க வேண்டுமே. ஆபிரகாமின் தேவன் அவர்களுக்கு தெரியுமே. ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே. அவருடைய சந்ததிக்கு அந்த வார்த்தைகள் வருகிறது. ஆகவேதான் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் ராஜாவுடைய கட்டளை, ராஜாவுடைய ஆணை. ஏன்னு சொன்னா, ராஜா கிட்ட அவங்க என்ன செய்யறாங்க? வேலை செய்யறாங்க. ராஜா கிட்ட இருந்து சம்பளம் வாங்குறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை ராஜா கிட்ட இருந்து நல்ல ஒரு குவார்டர்ஸ் கிடைச்சிருக்குது, வீடு கிடைச்சிருக்கிறது,
வசதி கிடைச்சிருக்கிறது, அவங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்திற்குரிய வேண்டிய எல்லா தேவைகள் ராஜா மூலியமாக சந்திக்கப்படுகிறது. அப்போ யாருக்கிட்ட அவங்க கை நீட்டி சம்பளம் வாங்குறாங்களோ அவங்க சொல்றபடிதான் இவங்க கேட்டு ஆகணும். ராஜாவுக்கு ராஜாவுடைய கீழே பணிபெறுகிற பணிப்பெண்களாக இந்த பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பெண்களை குறித்துதான வேதம் சொல்லுகிறது, இவங்க சிப்பிரால் பூவால் என்கிறதான பேருடையவர்கள், எபிரிய மருத்துவச்சிகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிப்பிரால் பூவாலுடைய பெயருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? அழகுள்ளவர்கள், சௌந்தரியம் உள்ளவர்கள். அழகுள்ளவர்கள், நல்ல அவங்க பாத்தீங்கன்னா அப்படி நல்ல ஒரு ஃபேரா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க ரொம்ப சௌந்தரியமாக இருப்பாங்களா ரெண்டு பேரும். ஆனால் இன்றைக்கு வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நீங்க பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் புத்தகம் கடைசி அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் புத்தகம் கடைசி அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். அப்படி என்று சொன்னால் என்ன? சிப்பிரால் பூவால் அழகுள்ளவர்கள், அத்துடைய பிள்ளைகள் சௌந்தரியம் உள்ளவர்கள். ஆனா அவங்களுடைய பெயருக்கு அர்த்தம் அது எழுதப்பட்டிருந்தாலும் அவங்க உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற சகோதரிகள். ஆமென். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கட்டும். எதுங்க அழகு? இன்றைக்கு மனிதர்கள் எதை அழகாக நினைக்கிறார்கள்? அத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முகத்தை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய சருமத்தை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய தலைமயிரை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன் கண்களை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உடம்பை அழகுபடுத்த வேண்டும் என்று சொல்லி அழகுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். அத்துடைய பிள்ளைகளே, அழகு ரொம்ப ஆபத்து. எது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எது அழகு தெரியுமா? நீ பைபிள் படிக்கிறது தான் அழகு, நீங்கள் ஜபம் பண்றது தான் அழகு, நீங்க கீழ்படுகிறது தான் அழகு. பெண்களுக்கு எது அழகு தெரியுமா? சாந்தம் தான் உங்களுக்கு அழகு, அமைதி தான் உங்களுக்கு அழகு. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. எது அழகு? நீ கர்த்தருக்கு பயப்படுதான் உனக்கு அழகு. அத்துடைய பிள்ளைகளே, எத்தனை பிள்ளைகள், எத்தனை சகோதரிகள், எத்தனை பெண்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுறீங்க. இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு அழகு. தவிர மனுஷரோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறாங்க. எல்லாம் மனிதர்கள் என்ன செய்வாங்க? அழகை பார்ப்பாங்க, உடைய அலங்காரத்தை பார்ப்பாங்க. எவ்வளவு நகை வச்சிருக்கிற, உடைய நகை எவ்வளவு அழகாக நீங்க உடுத்திருக்கீங்க, உங்க சேரி எவ்வளவு விலை உயர்ந்தது, உங்களுடைய காரியங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு சொல்லி வெளி தோற்றத்தின்படியாக மனிதர்கள் பார்ப்பார்கள். ஆனா நம்முடைய ஆண்டவரோ அவர் மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் ஒருபோதும் அவர் பார்க்கிறது இல்லை. தேவன் என்னத்தையுமா பார்க்கிறாரு? நமக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த குணம், அந்த பயம், தேவனுக்கு பயப்படுற அந்த பயம், அந்த சாந்தம், அந்த அமைதி, அந்த தாழ்மை, அந்த பொறுமை, அந்த தேவனுக்கு பயப்படுற பயம், கீழ்ப்படிதல், இதுதான் கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஸ்திரீ தான் புகழப்படுவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரிகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உமன்ஸ் டே தானே இன்னைக்கு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க பெண்கள் தினம் தானே. இந்த பெண்கள் தினத்திலே இன்றைக்கு பெண்களுக்கு சிறப்பான காரியங்களை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது சிறப்பான ஒரு காரியம், பெண்களை குறித்துதான் ஒரு காரியம். எந்த பெண் தேவனுக்கு பயப்படுகிறாளோ அந்த பெண் தான் இந்த உலகத்திலே புகழப்படுவாள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சிப்பிரால் பூவால் அவங்களுக்கு அழகு எதுங்க? அவங்கள போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு அழகா இருப்பதற்கு என்ன காரணம்? நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் கர்த்தருக்கு பயப்படுறவங்க. ஒரு பக்கம் பாருங்க, ராஜா கட்டளை, ராஜாவுடைய கட்டளை ஒரு நாள் மாற்றவே முடியாது, அதை நம்ம தவிர்க்க முடியாது. ராஜாவுக்கு கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அதே சமயத்துல எபிரிய ஸ்திரீகள், அவங்க பெற்றெடுக்கிற ஆண் குழந்தைகள் தேவனுடையது, தேவனுக்கும் பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். கொல்லுகிறதை அது பாவம், கொலை செய்கிறது பாவம். அதாவது அந்த கட்டளைகள் வருவதற்கு முன்பாகவே இவங்களுக்குள்ளே
எது பாவம், எது நல்லது, எது கட்டது என்று வகையறுக்கக்கூடிய ஒரு காரியங்கள் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆயிரம் 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 காரியங்கள் இருந்தாலும், அவங்களுக்கு எத்தனையோ வசதிகள் இருந்தாலும், எத்தனையோ ஒரு காரியங்கள் ராஜா அவர்களுக்கு செய்திருந்து பலவிதமான வாழ்வாதாரக்குரிய நன்மைகளை அவளுக்கு கொடுத்திருந்தாலும், அவங்க வேலையே பறி போனாலும் கூட பரவாயில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஜீவனே போனாலும் பரவாயில்லை, இந்த தீமையை நாங்கள் ஒரு நாளும் செய்ய மாட்டோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேய மருத்துவச்சிகள் என்ன செய்தாங்க தெரியுமா? 17வது வசனத்திலே வாசிக்கிற மருத்துவச்சிகளோ தேவனுக்கு யாருக்கு நம்ம பயப்படணும்? ராஜாவுக்கு பயப்படணுமா? அரசாங்கத்துல வேலை செய்யறாங்க, அரசாங்கம் சம்பளம் கொடுக்கறது, நல்ல வீடு வாசல் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க, பலவிதமான அலோன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, போக்குவரத்துக்கான வசதிகள் அரசாங்கம் எல்லாம் செய்து இருக்குது. ராஜா சொல்ற காரியம் நிறைய காரியம் நடக்குது. ஆனா இந்த இடத்துல வரும்போது ஒரு பரீட்சை, ஒரு சோதனை வருகிறது. இந்த பரீட்சையில நாம் பாஸ் செய்ய வேண்டும். நமக்கு வரக்கூடிய சோதனையில நாம் பாஸ் செய்ய வேண்டும். ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலையில நாம கடந்து போகும்போது நாம் யாருக்கு பயப்படணும் தெரியுமா? தேவனுக்கு நாம் பயப்படணும். யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு. மனுஷரை பிரியப்படுத்தக்கூடாது. சரி, 2 குழந்தைகளை கொல்லுவோம், ஒரு குழந்தையை கொல்லுவோம் கூட அவங்க அந்த தீமை செய்ய உடன்படவே இல்லைங்க. 2 பேரும் வேத வாசனம் சொல்லுது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளின்படி செய்யலைங்க, செய்யவே இல்லை. ராஜா எவ்வளவு பேர், ராஜாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ராஜாவுடைய உக்கிர கோபம் நமக்கு என்ன செய்யும்? மரணத்தை கொடுக்கும். அதுக்கும் அவங்க பயப்பில்லை, மரணத்திற்கும் பயப்பில்லை. உயிர் போனாலும் போகட்டும், அதுக்காக அவங்க எதுவும் செய்யல. ஆனா என்ன செய்யணும்? ஆண் பிள்ளைகளை அவங்க காப்பாற்றினாங்க. பைபிள் வசனம் சொல்லுகிறது, அவங்க தேவனுக்கு பயந்ததினாலே, தேவனுக்கு பயந்ததினாலே அவங்க ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினார்கள். அடுத்து என்ன தெரியுமா நடந்தது? எகிப்து ராஜாவுக்கு நியூஸ் போச்சு, ஒரு பிள்ளை கூட சாகல, ஒரு ஆண் பிள்ளை கூட என்ன செய்யல, சாகல. ஒரு செய்தியும் அவனுக்கு வரல. எல்லா ஆண் பிள்ளைகளும் ஜீவனோடு தான் இருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க. என்னப்பா நடக்குது? அம்மா சொல்லி அனுப்பின இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க சொல்லி அவங்களை அடைத்து அனுப்பு, அவங்களை கூப்பிடு. அல்லேலூயா. 18ஆம் வசனத்திலே, அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைக்கிறான். ராஜா அழைக்கிறான். ராஜா வீட்டை தேடி வராங்க, மருத்துவச்சிகள் வீட்டை தேடி வராங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஆட்கள் வராங்க, ராஜாவுடைய ஆட்கள் வராங்க. ராஜாவுடைய ஆட்கள் வந்தாலும் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. ஆகவே அவங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாங்க, பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தண்டனை வந்தாலும் பரவாயில்ல. இப்ப பாருங்க, என்கொயரி பண்றாங்க. முதலாம் என்கொயரி, 2வது என்கொயரி, 3வது என்கொயரி பண்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் விசாரணை நடக்கிறது, விசாரிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. என்ன தெரியுமா? நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று ராஜா கேட்டான். அல்லேலூயா. ராஜா கேட்கிறான். இது விசாரணை நடக்கும், கண்டிப்பா விசாரணை நடக்கும். தேவ பிள்ளைகளே பயப்படாதீங்க, அதுக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் பேச வேண்டியது என்ன என்பது ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன என்பது ஆண்டவர் பேசுவார். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருந்து ஆண்டவரே பேசுவார். என்னத்தை பேசுவோம், என்ன சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், அதுவும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது, எப்போ நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறோமோ, அந்நியிலிருந்து எல்லா காரியம், எல்லா அசைவும், எல்லா காரியமும் தேவன் பார்த்து கொள்ளுவார். ஆமென். எல்லாமே தேவன் பார்த்து கொள்ளுவார். நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட வேண்டும். அதுக்கு மருத்துவச்சிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்து ஸ்திரீகளை போல அல்ல. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு ஒரு ஞானமா பேசுறாங்க பாருங்க, இவ்வளவு அருமையா பேசுறாங்க பாருங்க. ராஜா, எபிரேய ஸ்திரீகள் இன்றைக்கு எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் யார்? நல்ல பலம் உள்ளவர். அவங்களுடைய வம்சத்தை, அவங்களுடைய ஜாதி ஜனங்களை, அவங்க மக்களை ராஜாவுக்கு முன்பாக உயர்த்தி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? உயர்த்தி பேசுறாங்க, பலமுள்ளவர்கள் என்று பேசுறாங்க. நாம என்ன செய்யணும்? நம்முடைய சகோதரர்கள்,
நம்முடைய சகோதரிகளை குறித்து வெளி உலகத்திற்கு நம்ம பேசும்போது அவங்களை தரக்குறைவா பேசக்கூடாது. ஆமென். நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்ம பேசும்போது தரைக்குறைவா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆகவே நம்முடைய மக்கள் எல்லாம் மேன் மக்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்களா யாருங்க? மேலானவர்கள், கனமுள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்க தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். எந்த ஸ்தானத்திலையும் சரி நம்முடைய பிள்ளைகள் ஊழியக்காரரை, விசுவாசிகளை விட்டு கொடுக்கவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகள், உன் மனைவியை விட்டு கொடுக்கவே கூடாது. எந்த இடத்துலையும் உன் புருஷனை நினைச்சக்கூடாது, நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. உன் பெற்றோர்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்கவே கூடாது. உன் பிள்ளைகளை எந்த இடத்துல விட்டு கொடுக்கவே கூடாது. உன் சகோதரன் சகோதரிகளை எந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து பேசவே கூடாது. அத்துடைய பிள்ளைகளே, மனுஷரை நாம் ஒரு நாளும் பிரியப்படுத்தவே கூடாது. அவங்க சொல்றாங்க, ராஜாவை பார்த்து எகிப்திய ஸ்திரீகள் இன்றைக்கு ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, எபிரேய ஸ்திரீகளோ பலமுள்ளவளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அவங்க பிரசவித்து முடிந்தது. பிரசவம் அவங்களே முடிச்சிடுறாங்க. அங்க போனா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க? பலமுள்ளவங்களா இருக்கிறாங்க. வெயில், குளிர், காற்று இன்றைக்கு அதெல்லாம் பார்க்காதபடிக்கு நல்லா உழைக்கிறாங்க, நல்லா ஓடுறாங்க, நல்ல வேலை செய்யறாங்க. ஆனா உங்க மக்கள் அப்படி இல்லை. எப்பவுமே எப்படி இருக்கிறாங்க? ஏசிலேயே இருக்கிறாங்க, நல்ல குழுகுலுன்னு இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? வெளியில போய் வேலை செய்யறது இல்லை, மண் எடுக்கிறது இல்லை, கல் எடுக்கிறது இல்லை, வெளியில எந்த வேலையும் செய்யல. ஆனா எபிரேய ஸ்திரீகள் அப்படி இல்லை. அவங்க உழைக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, ஓடுறாங்க. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சுறுசுறுப்புள்ளவர்கள் நிச்சயமா சொல்றாங்க, ஆளுகை செய்வாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது 20ஆம் வசனத்துல, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சைகளுக்கு நன்மை செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை செய்யப்படும். நீ நன்மை செய்தால் ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ நன்மை செய்தால் நிச்சயமா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. ஒருவருக்கும் தீமை செய்யக்கூடாது. உங்க மேல ஆண்டுடைய அபிஷேகம் இருக்கு, உங்க மேல ஆண்டுடைய கரம் இருக்கு. தாவீதுக்கு தீமை செய்ய முடியாது. எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைத்தது சவுலுக்கு விரோதமாக. ஆனாலும் கூட என்ன செய்யல? தன் கையே அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுல் மேல தாவீது கையை போடல. இதை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாள்ல, இந்த திருவிருந்த நாள்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவருக்கும் தீமை செய்யாதீங்க. தீமைக்கு தீமை வேண்டாம், உதாசீனத்திற்கு உதாசீனம் வேண்டாம். அவர்களுடைய எண்ணம் அவர்களோட போகட்டும். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவேதான் இந்த மக்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்க நன்மை செய்தாங்க. இது என்ன குணம்? ஒரு தெய்வீகமான ஒரு குணம். ஒரு பெண்களுக்கு என்ன குணம் இருக்கணும்? ஆண்டவருடைய குணம் இருக்கணும். ஒரு தெய்வீகமான ஒரு குணம், ஒரு சுபாவம் உங்கள் எண்ணங்களிலே, உங்க ரத்தத்திலே, உங்களுடைய இருதயத்திலே, உங்கள் கையிலே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் செய்யவே கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அதனால 21ஆம் வசனத்துல 20ல அவர்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவ செயலுக்கு தேவனுக்கு பயந்ததினால் அவர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னிமித்தம் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு வெளியே வர வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக 2 சாமுவேலின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். தேவனுடைய பெட்டி ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அது கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள்.
ம் 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 அல்லேலூயா. செத்தான், தொட்டான், செத்தான். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி என்ன பண்ணா? தொட்டான், செத்தான். சொல்லுவாங்களே, டேய் நீ தொட்ட நீ கெட்ட. அல்லேலூயா. எதை தொட்ட? ஆண்டவரை தொட்டனா நீ செத்த. சபையை தொட்ட நீ கெட்ட. ஊழியக்காரனை தொட்ட நீ செத்த, கெட்ட. ஆமென். ஆகவேதான் இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு பயம் வருது. என்னடா இது, ஆண்டவருடைய பெட்டியை ஆடல் பாடல் துதி ஸ்தோத்திரத்தோட நடனம் பண்ணி நம்ம கொண்டு வருகிறோமே, இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது திடீரென்று சொல்லி இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று சொல்லி தாவீது ரொம்ப குழப்பமாயிட்டார். ரொம்ப குழப்பமாயிட்டார். எங்க தவறு நடந்தது? எந்த இடத்துல இது தவறு நடந்தது? இவனை தேவனை அடிச்சாரு பாரு. அந்த பயம் யாருக்கு வந்துச்சு? தாவீதுக்கு பயம் வந்துச்சு. பயம் வருது. ஐயோ, ஆண்டவர் கோபமா இருக்காரு, என்ன சம்பவம் நடக்கிறது, ஏன் ஆண்டவர் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணிட்டாரு? அப்படியே ரொம்ப பயந்துட்டார். பயந்த உடனே பாருங்க 8ஆம் வசனத்தை, அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீதுக்கு விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வேறே ஊசா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி இப்ப எப்படி இருக்கு? மிகவும் கோபமா இருக்கிறது. பிள்ளைகளே, தாவீது என்ன செய்யறா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பெட்டியை கொண்டு போய் அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் இத்தீனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்து. எங்க போயிடுச்சு இப்ப பெட்டி? எங்க கொண்டு வரணும்? தாவீதுடைய நகரத்திற்கு வரணும் அந்த பெட்டி. அந்த பெட்டி இப்ப திசை மாறி யார் வீட்டுக்கு போயிடுச்சு? அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. தாவீதுக்கு திருப்தி இல்லை. தாவீது துக்கம். தாவீதுக்கு ஒரு व्यसனம். ஐயோ, பெட்டி வரலையே, உடன்படிக்கை பெட்டி வரலையே என்று சொல்லி ஒரு பக்கம் உடன்படிக்கை பெட்டி வரலன்னு ஒரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் பயம், மரணம் பயம். இவன் அடிச்சவரு நமக்கு விரோதமா திரும்பிட்டார்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தாவீது பயந்து அந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு. சில அந்த குடும்பத்துல கீத்தினாகிய ஓபேத் ஏதோமின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டுக்கு எப்படி ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பெட்டியே 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பெட்டியே ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்று. ஓகே, எல்லாம் புது ரதம் தான், பழசு இல்லை. இதுவரைக்கும் யாரும் பயன்படுத்தினதை கொண்டு வந்து தாவீது செய்யல, புதுசா செய்ய ஆரம்பித்தான். புது ரதத்தை உண்டு பண்ணி கர்த்தருக்கு கொடுக்கறது புதுசா கொடுக்கணும் என்று சொல்லி அவன் புதுசா உண்டு பண்ணி அந்த ரதத்தின் மேல அந்த பெட்டியை தாவீது ஏற்படுத்தி அதை கொண்டு போனான். எங்க இருந்து கொண்டு வராங்க அப்படின்னா, அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வராங்க. அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியாவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்பாக நடந்தான். பாருங்க, எல்லாம் ஆடல் பாடல்லாம் வராங்க. 6வது வசனத்துல அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்த போது மாடுகள் மிரண்டு போனது என்று வாசிக்கிறது. தவறு எங்க நடக்கிறது என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, மாட்டின் மேல ரதத்தின் மேல பெட்டியை கொண்டு வராங்க. அது யாருன்னா பெட்டி? தேவன். உடன்படிக்கை பெட்டி, 10 கற்பனைகள் கட்டளைகள் அடங்கிய அந்த பெட்டி. தேவனுடைய வார்த்தை அதுக்குள்ள இருக்கிறது. தேவன் அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை யார் சுமக்க வேண்டும்? ஒரு கேள்வி நீங்களே கேளுங்களேன். உடன்படிக்கை பெட்டியை
மாடு சுமக்கணுமா மனுஷன் சுமக்கணும்? ஆண்டவருக்கு ஊழியம் மாடு செய்யணுமா மனுஷன் செய்யணுமா? இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறது யார் தெரியுமா? லேவியர்கள் தான் உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யணும்? சுமக்கணும். முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர். இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆசாரியர்கள், லேவியர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்யும்படியாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த ஊழியத்திற்காக பிரத்யட்சமாக ஏற்படுத்தப்பட்டவர்கள். இவங்கதான் அந்த பெட்டியை சுமக்க வேண்டும். தவறு சில இடங்களிலே ஊழியக்காரத்திலே நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அது யாராய் இருந்தாலும் சரி, தேவனுடைய ஊழியத்தை நாம் சரியாக நாம் செய்ய வேண்டும். ராஜா வேற, ஊழியக்காரன் வேற. தாவீது அவர் ஒரு ராஜா, அவர் ஆசாரியன் இல்ல. தாவீது ஒரு லேவியன் அல்ல, அவர் ஒரு ராஜா, அவ்வளவுதான். தேவனை பாடுகிற ஒரு ராஜா, தேவனை ஆராதனை செய்கிற ஒரு ராஜா, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. ராஜா என்ன செய்யணும்? நாட்டை தான் நீ ஆள வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக ஜனங்களுக்கு நீ நன்மை செய்து, ஜனங்கள் தேவன் சொல்லுகிறதை ஜனங்களுக்கு நீ செய்ய வேண்டும். அது உலக பிரகாரமான ஒரு காரியம், தெய்வீகமான காரியமும் அடங்கியிருக்கு. ஆனால் இது ஆசாரியத்துவம், தேவனுடைய வேலை. தேவனுடைய ஆசாரியத்துவத்துக்கு பங்குள்ளவர்களாக இந்த லேவியர்கள் என்ன செய்யணும்? அவங்க சுமந்து வர வேண்டிய அந்த காரியத்தை இந்த ரதத்தின் மேல் வைத்ததினாலே வேதம் சொல்லுகிறது, மாடுகள் மிரண்டு போச்சு. ஆமென். மிரளாதா? மாடுகள் மிரள், மனுஷனே மிரண்டு போறானே, மாடுகள் மிரள்வதற்கு என்ன? மாடு பயப்படுதுங்க. மாடு ஒரு பயந்து மிரண்டு அப்படியே ஒரு அசைவு வருது. அங்க இருக்கக்கூடிய ஊசா என்ன பண்ணான்னு தெரியுமா? தேவனுடைய பெட்டிக்கு நேரா கையை நீட்டுறான். தேவனுடைய பெட்டிக்கு நேரா கையை நீட்டி அதை பிடிக்க திட்டம் தொட்டா ஒண்ணா, அவ்வளவுதான். அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவரை யாராவது தொட முடியுமா? மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும்னு கேட்கிறாரு, தூரமா இருந்து பார்க்கணும்னு கேட்கிறாரு. அவருக்கே இடம் கொடுக்கல ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்கு என்ன செய்யல? இடம் கொடுக்கல. அவ்வளவு பரிசுத்தம் உள்ளது இந்த பெட்டி. எல்லாரும் போய் தொற்ற முடியுமா? இது பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் ஆச்சு அவரு. துடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவரை குறித்துதான் ஒரு பயபக்தி நமக்குள்ள இருக்கணும். ஊசா அவன் பயம் இல்லாதவனாய், வெட்டி அசைதே மாடு மிரல்கிறன்னு ஓடிதான் அவன் தொட்டு அந்த இடத்துல ஆண்டவர் கோபப்பட்டு அவனை அடிக்கிறார். ஆமென். இதை பார்த்த இந்த தாவீதுக்கு ரசனப்பட்டு கர்த்தருக்கு பயந்து எங்க கொண்டு போய் வச்சிட்டாரு? இத்தனாக ஓபேத் ஏதோம் என்று சொன்னால் பெயருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? தேவனுடைய வேலைக்காரன். தேவனுடைய வேலைக்காரன். ஓபேத் ஏதோம் என்று சொன்னால் தேவனுடைய பணிவிடைக்காரன், தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள். இவங்க யாருன்னா இந்த லேவி கோத்திரத்தின் வழியாக வருகிறவர். இந்த லேவி கோத்திரத்தின் வழியாக இவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, காவல் காக்கிற வேலை. ஓபேத் ஏதோமின் வேலை என்ன? ஆசாரிப்பு கூடாரத்திலே இவங்க இந்த பிரகாரத்திலே காவல் காக்கிற அந்த வேலை மாத்திரம்தான் இவங்களுக்குடைய வேலை. இந்த ஓபேத் ஏதோமினுடைய வேலை நீங்க பாத்தீங்கன்னா காவல் காக்கணும். வாட்ச்மேன். யாருக்கு? தேவனுடைய பணிவிடை செய்யக்கூடிய அந்த இடத்துல அவங்க என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும், காவல் காக்கணும். தேவனுக்காக அந்த வேலையை அவங்க பொறுப்படுத்துக்கிறாங்க. சந்ததியா அவங்களுக்கு காவல் காக்கிற வேலை தான். காலங்காலம் அவங்களுடைய குடும்பம் எல்லாம் கோகாத்தின் பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டு அவங்க எல்லாம் இதுதான் செய்யணும். இதுதான் அவங்களுக்கு வேலை. அப்போ தேவனுடைய பெட்டி அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது எத்தனை மாசம் இருந்துச்சு? 3 மாதம் இருந்ததுங்க. அந்த 3 மாதம் அவங்க குடும்பத்துல அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் வருகிறது. அவனையும் அவன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இது யாரு கேள்விப்படுறாங்கன்னா தாவீது கேள்விப்படுறாரு. தாவீது உங்களுக்கு தெரியுமா? நீங்க பயந்து
நீங்க வசனப்பட்டு அந்த பெட்டியை அவங்க வீட்டுல வைத்தீங்கல்ல, அந்த வீட்டுல எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? இப்போ இப்படி ஆசீர்வாதமாய் இருக்கிறாங்க. காவல் காக்குறவங்க, சாதாரண ஒரு ஊழியம் செய்யறவங்க, எப்படிங்க இவ்வளவு ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கிட்ட போய் சொல்லும் போது, தாவீது என்ன செய்யறாரு தெரியுமா? உடனே அந்த பெட்டி நம்ம கொண்டு வந்துடலாம், அந்த பெட்டி இப்போ கொண்டு வருவோம். கர்த்தர் அவர் மனசு மாறி இருக்கிறது, ஆண்டவர் கோபத்தை தணிஞ்சிட்டு இருக்காரு, இப்போ அந்த பெட்டி நம்ம கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து வச்சுட்டாரு இந்த பெட்டியை. ஆனால் இந்த 3 மாதம் அவருடைய வீட்டுல இருக்கும் போது அந்த வீட்டுக்கு வந்த ஆசீர்வாதம் காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்லட்டுமா? நாமும் அதை நிச்சயமாக செய்யணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? 3 மாதம், நல்லா கவனிங்க, 3 மாதம் அந்த பெட்டிக்கு முன்பாக இவங்க வேற என்ன செய்யலங்க? 3 மாதம் வீட்டுல ஆராதனை. அல்லேலூயா. 90 நாள், 3 மாதம் என்று சொன்னால் எத்தனை நாள்? 90 நாள். ஒரு மாதத்திற்கு 30 நாள் வச்சு கொள்ளுங்க. நம்ம சாதாரண 30 நாள் வச்சுனா கூட 3 மாதம் 90 நாள். இந்த 90 நாள் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு ஆராதனை, கர்த்தருக்கு துதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேற எந்த வேலையும் அவங்க செய்யலைங்க. 3 மாதம் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பணிந்து விழுந்து 3 மாத அளவுக்கு கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம் செஞ்சுட்டே இருந்தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரனே, இன்னைக்கு 1 மணி நேரம் நம்ம உட்கார்ந்துல நம்ம டைம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். எப்ப முடிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். 3 மாதம் தன் வீட்டுல இரவும் பகலும் ஜபம், துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை இருந்துச்சு. அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், தேவனுக்கு முதல் இடத்தை கொடுங்க. உங்க வீட்டுல ஜபம் நடத்துங்க, உபவாசம் ஏற்படுத்துங்க, துதி ஸ்தோத்திரங்கள் நடக்கட்டும். தேவனுக்கு முன்பாக தேவனை ஆராதனை செஞ்சுட்டே இருங்க. அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக, இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உங்க குடும்பத்தை நிச்சயமாகவே ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் தருவார். இந்த ஓபேதேதோமின் வீட்டுல நாம் நினைக்கிற மாதிரி அவங்க பெரிய ஆட்கள் இல்லை, நல்ல வசதி நிறைந்தவர்கள் அல்ல. அவங்க சாதாரண எளிமையான ஒரு மக்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதான மக்கள், அவ்வளவுதான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஜபம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு ஏங்கி இருப்பாங்க. இந்த பெட்டி உள்ள வந்ததுங்க, ஆராதனை செய்ய ஆரம்பித்தாங்க. தன் வீட்டையே ஒரு ஜப வீடாய் மாத்தினாங்க. தன்னுடைய வீட்டையே ஒரு ஆராதனை ஸ்தலமாக மாற்றினார்கள். அந்த வீட்டுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வந்தது. இதை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல தேவனை இடைவிடாமல் ஆராதனை செய்து பாருங்க. உங்க துக்கம், உங்க கண்ணீர், உங்க பிரச்சனை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி உங்களுடைய துயரத்திலிருந்து விடுதலை தேவன் தந்து அளவில்லாமல் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வீட்டை நம்ம பார்க்கலாமா? முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? சிப்பிரால் போவார். அவங்க தேவனுக்கு பயந்ததுனால அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2வதாக ஓபேதேதோம் 3 மாதம் இடையிடாமல் கர்த்தர் ஆராதனை செய்ததினாலே கர்த்தர் அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார். 3வதாக லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 10ஆம் அதிகாரம் 38-39 வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உனக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறேன். தேவையானது ஒன்றை, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை இந்த வீட்டுல பாருங்க, கர்த்தர் வருகிறார். அந்த வீட்டிலே வருவதற்கு யாரு காரணமா இருந்தாங்க? இயேசு சுவாமி அந்த வீட்டிலே வருவதற்கு யாரு காரணமா இருந்தாங்க? மார்த்தாள். மார்த்தாள் தான் காரணமா இருந்தாங்க.
38 என்ன வாசிக்கிறோம்? அவர் கிராமத்திலே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு சகோதரி அவரை தன் வீட்டிலே, இவதான் மூத்தவர். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவை தன் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இயேசுவை தன் வீட்டுக்கு அழைச்சாங்க. இயேசு அந்த வீட்டுக்கு, அந்த கிராமத்துக்கு வரும்போதெல்லாம் மார்த்தாள் என்ன செய்வாங்க? ஆண்டவரே, நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், நீங்க எங்க வீட்டுக்கு வந்து நீங்க வந்து உள்ளே வரணும், எங்க வீட்டுக்குள்ள நீங்க வரணும், எங்க வீட்டுல வந்து நீங்க உட்காருங்க, நீங்க வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு என்ன பண்ணாங்க? அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த மார்த்தாள் மூலமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளுடைய வீட்டுக்குள்ளே வராங்க. ஆனா என்ன நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா, மரியாள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சகோதரி, மார்த்தாளுடைய சகோதரி மரியாள், இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு உட்கார்ந்து இருக்கிற அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்தை பார்த்து இவங்க இயேசுடைய பாதத்திற்கு கீழே போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆண்டுடைய பாதத்துல போய் கீழே உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து என்ன செய்யறாங்கன்னா, இயேசு பேசுறாரு. இயேசு பேசும்போது அவர் பேசுற அந்த வாயை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வசனத்தையே அவங்க காதுல கேட்டுட்டே இருந்தாங்க. வேற ஒன்றும் செய்யல. உட்கார்ந்தாங்க, ஆண்டவரை பார்த்தாங்க, வசனத்தை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினாரு. இவங்க அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, வேற ஒன்றும் செய்யலைங்க. பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? மார்த்தாளுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு, ஒரே டென்ஷன், ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. யாரை குறித்து? தன்னுடைய சகோதரியை குறித்து ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. முதல்ல மரியா கிட்ட பேசியிருப்பாங்க. மரியா, நீ என்ன செய்யற? சும்மா உனக்கு வேற வேலை இல்லையா? இதுல எவ்வளவு வேலை இருக்கு வீட்டுல, இந்த வேலையெல்லாம் வந்து யார் செய்யறது? நான் ஒண்டியாதான் அந்த வேலை செய்யணுமா? நான் தான் அதை கூட்டணுமா? நான் தான் வந்து கழுவணுமா? நான் தான் இது வந்து பெருக்கணுமா என்று சொல்லி இவ்வளவு வேலையெல்லாம் வீட்டுல இருக்குது, எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு நீ வா அப்படின்னு கூட வரல. இல்லையா? மரியா என்ன செய்யல? அவங்க வரவே இல்லை. அவங்க சொல்ற வார்த்தையும் காதுல ஒட்டுக்கவே இல்லை. இவதான் என்ன கேட்டிருக்க? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் தாங்க முடியாம கோவப்பட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து வராங்க. ஆண்டவரே, உங்களுக்கு எதுவும் கவலை இல்லையா அப்படின்னு. அல்லேலூயா. என்னை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? அவ என்ன பண்ணிட்டேன்னா, என்னை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க, என் வேலையை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, நான் எவ்வளவு தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு யாரும் உதவி செய்யல, நான் ஒண்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு என்ன அப்படிதான், நான் ஒண்டிதான் உழைக்கிறோம், நான் ஒண்டிதான் வேலை செய்யறேன், நான் ஒண்டிதான் ஓடுறேன், எனக்கு யாரும் உதவி செய்யல, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஆண்டவரே, நீங்களே இதை கண்டுக்க மாட்டீங்க, நீங்களும் அமைதியா இருக்கிறீங்க, நீங்க கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க என்று சொல்லி மார்த்தாளுக்கு ஒரே டென்ஷன், குழப்பத்துல அவள் பேசிக்கொண்டே இருக்கிறான். கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இயேசுவாமிய வர வைக்கிறாங்க வீட்டுக்கு, ஆனா அவர் சொல்றதை கேட்கறது இல்லை. இயேசுவாமி என்ன சொல்ற வராருன்னு யாரும் கேட்கறது இல்லை, செவி கொடுக்கறதும் இல்லை. எனக்கு எது முக்கியம்? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், தேவனுடைய வசனத்தை கேட்கணும். இதுதான் கர்த்தர் விரும்புறாரு. நீங்க நிறைய பேர் ஆண்டவரை வரவேற்கிறாங்க, அதோடு நிறுத்திக்கிறாங்க. உட்கார வச்சிடறாங்க, அதோடு நிறுத்திக்கிறாங்க. மேற்கொண்டு அவங்க என்ன செய்யறது இல்லை, தன்னுடைய ஆத்மாவுக்காக, தன்னுடைய சரீரத்திற்காக ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்துவது கிடையாது. பிள்ளைகளே, ஒருவேளை சொல்லியிருப்பான் மரியாள் கிட்ட, மரியாள், என் மூலியமா தானே உனக்கு ஏசப்பா தெரியும், ஆண்டவரை தெரியும், எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா, நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனம் சொல்லுகிறது, முந்தினோர் பிந்தினோராயும். முந்தினோர் என்ன செய்வாங்க? பிந்தினோராயும் மாறிடுவாங்க. நாம் அறிய வேண்டும் எது முக்கியம் என்று சொன்னால், நாம் ஆண்டவரை வரவேற்பது முக்கியம் அல்ல, அவருக்கு நம்ம இருதயத்தை கொடுத்து அவருடைய பாதத்திலே அமர்வதுதான் முக்கியம். நிறைய பேர் வெல்கம் பண்ணிட்டு ஒரு குட் மார்னிங் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. கேட்டா என்ன தெரியும்? எனக்கு ஏசு எனக்கு தெரியும், ரொம்ப வருஷமா எனக்கு ஏசு எனக்கு தெரியும். கலைஞருக்கு கொடுத்தான் ஏசு தெரியும், வைகோ கொடுத்தான் ஏசு தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இயேசு தெரியும். ஆனா யாரு உட்கார்றாங்க ஆண்டுடைய பாதத்துல? ஆண்டுடைய பாதத்துல யாரு உட்கார்றாங்க? நிறைய பேர் ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் உட்கார்றாங்களா? இல்ல. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் அமர்ந்து
ஆண்டுடைய பாதத்துல உட்கார்றாங்க. யோசனை பண்ணி பாருங்க. இந்த நாளிலே ஒரு நல்ல நாள். ஆண்டுடைய பாதத்திலே அமர்வதுதான் முக்கியமான ஒரு காரியம். அவருடைய வாயின் வார்த்தை வசனங்களை நாம் கேட்கணும், செவி கொடுக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய வேலையை பார்ப்பது முக்கியம் அல்ல. அது ஒரு காரியம், உலக பிரகாரமான காரியம். அது உலக கவலை என்று வேதத்திலே ஆண்டவராகிய தேவனே சொல்லியிருக்கிற 41வது வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு அநேக பெண்கள் என்ன தெரியுமா, தேவையில்லாத காரியத்தை மண்டையில போட்டு குழப்பி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பெண்கள் அதுதான். இன்னைக்கு நிறைய பெண்கள் நிம்மதி இல்லாம இன்னைக்கு இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. கேட்டீங்கன்னா போதும், கதை கதையா சொல்லுவாங்க. இந்த கதை, அந்த கதை, அந்த கதை, அந்த கதை, பல கதைகளை சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா தெரியுமா? தேவையானது ஒன்றுதான் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு தேவை. மத்தெல்லாம் என்ன தேவையில்லைன்னு அர்த்தம். நீ ஓட்டம் நல்லது, ஓடு. ஆனா அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காத. அதை விட சிறப்பான ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். உனக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. நீ சாதாரண உலக பிரகாரமாய் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படிதான் இன்றைக்கு மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாரத்திற்கு ஒரு முறை சபைக்கு போனா போதும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை சபைக்கு போயிட்டா போதும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருக்கிறதை நிறைய பேர் விரும்புகிறதே இல்லை. நிறைய பேர் விரும்புகிறது இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீயோ மரியாதை போல ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திரு. ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பொறுமையாய் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்வது என்ன? ஜெபம், வேத வசனத்தை கேட்பது. இந்த 2 காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுப்பார். நல்ல பங்கை தேவன் தருவார். அந்த பங்கு யார் தெரியுமா? ஆண்டவரே உனக்கு பங்கு. அல்லேலூயா. ஏசப்பாவே உனக்கு பங்கு. ஏசப்பாவே உனக்கு சுதந்திரம். இந்த பங்கு எனக்கு போதும். தாவீது சொல்ற, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தர் எனக்கு ஒரு பங்கு. இந்த 12 கோத்திரத்துக்கு எல்லாருக்கும் பிரிச்சுட்டாங்க. ஆனா ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம் என்ன செய்யல? லேவி கோத்திரத்துக்கு மட்டும் இடம் ஒதுக்கல. என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் இருக்கிறேன்பா உனக்கு. அல்லேலூயா. லேவி கோத்திரத்துக்கு என்ன சொன்ன? ஆண்டவர் உனக்கு நான் இருக்கேன், நான் தான் உனக்கு பங்கு அப்படின்ட்டாரு. இன்றைக்கு மற்ற 11 பேரும் அவங்க அது வேணும், அந்த மலை வேணும், இந்த செழிப்பு வேணும், இந்த காடு வேணும், இந்த வீடு வேணும், அந்த தோட்டம் வேணும், அந்த துறவு வேணும், இது பொன் விளையிற இடம், இது எங்களுக்கு வேணும், இது எங்களுக்கு வேணும். இப்போ எல்லாமே கண் போன போக்கில் இதான் கேட்கறாங்க தவிர இயேசு வேணும்னு யாரும் கேட்கணும். நீங்க போதும் போ எனக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும். ஏசப்பா நமக்கு இருக்கிற அது நமக்கு போதும். அப்படிப்பட்ட பெண்களை நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே நாம் அமர்ந்திருந்து மரியாதை போல நல்ல பங்கை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த வீட்டுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், 3 குடும்பங்கள் இத்தனாக ஓபேத்-ஏதோமின் குடும்பத்தை கர்த்தர் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். சிப்பிரால் பூவால் அந்த குடும்பத்தை தேவன், அவங்க ஆண்டவருக்கு பயந்தாங்க, அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். இந்த மார்த்தாளுடைய குடும்பத்துல மரியாள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு நல்ல பங்கை அவங்க பெற்றுக் கொண்டாங்க. நாமும் இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம்